Hello students, welcome to Kalvi Koda. 11th standard maths chapter 1 set relation and functions. நம்ம இந்த வீடியோல என்ன படிக்க போறோம் அப்படின்னா பேசிக் ரிலேஷன்ஸ் அப்படின்னு இருக்கு ஒரு டாபிக். ஓகேவா? அது வந்து பேசிக் ரிலேஷன்ஸ்னு சொல்லுவாங்க, அப்படின்னா ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சிபிஎஸ்சி மேத்ஸ்ல பாத்தீங்கன்னா இதை ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆனா நம்ம புக்ல பேசிக் ரிலேஷன்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸசைஸ் 1.2 நம்ம போட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த ரிலேஷன்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 1.2 ஃபுல்லாவே இந்த மூணு ரிலேஷன், இந்த மூணு ப்ராப்பர்ட்டியை பொறுத்து தான் இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேசிக் ரிலேஷன்ஸ் ஆர் ப்ராப்பர்ட்டி. இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? பேசிக் ரிலேஷன் சொல்லுவாங்க, அப்படின்னா ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. லெட் எஸ் பி எனி நான் எம்ப்டி செட். எஸ்ன்றது ஒரு நான் எம்ப்டி செட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நான் எம்ப்டி செட் அப்படின்னு அர்த்தம்னா எஸ்ல வந்து சம் எலிமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதாவது எம்ப்டி செட் கிடையாது, நல் செட் கிடையாது. இப்போ எஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5 அந்த மாதிரி சம் எலிமெண்ட்ஸ் இருக்கும். அதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா நான் எம்ப்டி செட். இப்போ எஸ்ன்றது செட். ஓகே, லெட் ஆர் பி அ ரிலேஷன் ஆன் எஸ். இதுல ஆர்ன்றது என்னன்னு கொடுத்திருக்காங்கன்னா ரிலேஷன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஆன் எஸ். எஸ்ல உள்ள எலிமெண்ட்ஸை வச்சு ஆர் என்ன ஆயிருக்கு? ரிலேட் ஆயிருக்கு. ஆர்ல உள்ள எலிமெண்ட்ஸ் ரிலேட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர்ன்றதான ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ரிலேஷன் எப்படி எழுதுறேன்னா, நான் எடுக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கணும்? ஆன் எஸ், எஸ்க்குள்ள இருக்கணும். இப்போ 1,2 ரிலேஷன் நம்ம எப்படிதானே எழுதுவோம்? ரிலேஷன் என்ன பண்ணுவோம்? இப்படிதானே ஒரு எலிமெண்ட் இன்னொரு எலிமெண்ட் சம்பந்தப்படுத்தி எழுதுவோம் இல்லையா? இப்போ 1 2 அப்படின்றது எஸ்க்குள்ள இருக்கு, அதான் ஆன் எஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா 3 4 அதுவும் எதுக்குள்ள இருக்கு? எஸ்க்குள்ள இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் தென் ஆர்எஸ். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா ஆருக்கு 3 ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டியை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் ரெஃப்ளெக்சிவ் ரிலேஷன். ரெஃப்ளெக்சிவ் ரிலேஷன்னா நீங்க இதை ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு ரெஃப்ளெக்ஷன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு நிழல் அப்படின்னு சொல்லுவோமா? ரெஃப்ளெக்ஷன்னா என்ன சொல்லுவோம்? நிழல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்க வந்து ஒரு கிரவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு மேல ஒரு லேக் இருக்கு. சரிங்களா? இங்க வந்து நான் ஒரு போஸ்ட், ஒரு கம்பம் ஒண்ணு நட்டு வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இதோட நிழல் எனக்கு தண்ணிக்குள்ள தெரியுமா? எங்க தெரியும்? தண்ணிக்குள்ள தெரியும். அந்த போஸ்ட் கம்பம் தண்ணிக்குள்ள எனக்கு தெரியுமா? சோ இதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க, இது அப்படியே நமக்கு தெரியும், ரெஃப்ளெக்ஷன் இல்லையா? சோ ரெஃப்ளெக்சிவ் ரிலேஷன்னா என்ன ஒரிஜினல் இருக்கோ அதோட ரெஃப்ளெக்ஷன் அப்படியே இருக்க போகுது. இப்ப இது என்ன ஹைட்ல இருக்கும், தண்ணியும் நமக்கு அந்த ஹைட் தான் தெரிய போகுது. ஆமாவா? இது 5 சென்டிமீட்டர் இருக்குன்னா தண்ணிக்குள்ள நம்ம பார்க்கும்போது அதே 5 சென்டிமீட்டர் தான் நமக்கு தெரிய போகுது. அதை விட என்ன தெரியாது, கம்மியாவும் அதிகமாவும் நமக்கு தெரியாது. ஓகேங்களா? சோ இதோட இமேஜ் தான் ரெஃப்ளெக்சிவ். என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஃப் ஏ கமா ஏ பிலாங்ஸ் டு ஆர். 2 எலிமெண்ட் எடுக்கணும். சரிங்களா? ரெண்டுமே வந்து சேமா இருக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா நான் என்ன சொன்னேன், ரெஃப்ளெக்ஷன்னா ஒரே மாதிரி இருக்கும்னு சொன்னேன்னா அந்த 2 எலிமெண்ட்டுமே எதுக்குள்ள இருக்கணும்? ஆர். அதாவது நான் எடுக்க போற ரிலேஷன். ஓகேவா? ஃபார் ஆல். இதுல ஏன்றது முக்கியமா எதுக்குள்ள இருக்கணும்னா எஸ்க்குள்ள இருக்கணும். ஏன்னா நம்ம எஸ்ன்றது என்ன நேம் கொடுத்தோம்? அது ஒரு நான் எம்ப்டி செட். ஓகேவா? ஸோ ஏன்றது ஒரு செட், சாரி எஸ்ன்றது ஒரு செட். அந்த செட்டுக்குள்ளதான் இருக்கணும் ஏ கமா ஏ அப்படின்றாங்க. நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக போடுறேன். ஏ கமா ஏன்னு இருக்கா, இதை நான் எப்படி எடுக்கிறேன்னா 2,2ன்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ரெண்டுமே ஒண்ணு தானே. நீங்க என்ன எடுக்கிறனோ அதுதான் இங்க எடுக்கணும். ஏன்னா ஏ கமா ஏ 2,2ன்றது பிலாங்ஸ் டு ஆர். அது கண்டிப்பா எதுக்குள்ள இருக்கணும்? ஆர்க்குள்ள இருக்கணும். ஓகேவா? அது மட்டும் இல்லாம ஃபார் ஆல் ஏ அப்படின்னா 2 பிலாங்ஸ் டு எஸ். 2 எதுக்குள்ள இருக்கு? எஸ்ன்ற செட்டுக்குள்ள இருக்கு. புரிஞ்சுதா? சோ நீங்க மெயினா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த ஃபார்முலா தான். ரெஃப்ளெக்சிவ் ரிலேஷன்னா ஏ கமா ஏ 2 எலிமெண்ட்டும் சேமா எடுக்கணும், அதுதான் மீனிங். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா சிமெட்ரிக் ரிலேஷன். இஃப் ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர் அப்படி இருந்துச்சுன்னா பி கமா ஏவும் என்னவா இருக்கணும்? ஆருக்குள்ள இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன நினைக்கிறேன், ஏக்கு பதில் 2 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, பிக்கு பதில் 3 எடுக்கிறேன்.
ரெண்டு எலிமெண்ட் ஒன்னு ஏ ஒன்னு பி இருக்கேன். அது ரெண்டுமே கண்டிப்பா எதுக்குள்ள இருக்க போது, நான் ஃப்ரேம் பண்ணக்கூடிய ரிலேஷனுக்கு உள்ளதான் இருக்க போகுது. ஓகேவா? அப்படி எனக்கு 2,3 ஆருக்குள்ள இருந்துச்சுன்னா 3,2 இது அப்படியே திருப்பி எழுதணும். ஃபர்ஸ்ட் பி கமா ஏன்னு எழுதிருக்காங்களா, அப்போ பி கமா ஏனா 3,2 அதுவும் என்னதான் இருக்கணும், ஆருக்குள்ள இருக்கணும். சரிங்களா? ஏன்னா இது இருக்கும்பொழுது இதுவும் என்ன பண்ணணும், கண்டிப்பா இருக்கணும். சோ இத என்ன ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கீங்கன்னா, ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர்னா தென் கண்டிப்பா என்ன இருக்கணும், பி கமா ஏவும் ஆருக்குள்ள இருக்கணும். அப்படி இருந்தாதான் இது என்னது, சிமெட்ரிக் ரிலேஷன். ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் ஏ கமா ஏ ஆருக்குள்ள இருந்தாலே போதும். சரிங்களா? ரெண்டு எலிமெண்ட்ஸும் சேம் எலிமெண்ட்ஸா அது ஆருக்குள்ள இருந்தாலே போதும், நம்ம எடுக்கக்கூடிய ரிலேஷனுக்குள்ள இருந்தாலே போதும். சோ ஏ கமா ஏ பிலாங்ஸ் டு ஆர்னா அது ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன். ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர் அது மட்டும் இல்லாம அதோட ரிவர்ஸ் பி கமா ஏவும் எதுக்குள்ள இருக்கணும்னு சொல்றாங்க, ஆருக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது சிமெட்ரிக் ரிலேஷன். ஓகே. அடுத்தது தேர்ட் என்ன ரிலேஷன் பாத்தீங்கன்னா டிரான்சிட்டிவ் ரிலேஷன். சோ டிரான்சிட்டிவ்னா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 எலிமெண்ட்ஸ் நம்ம எடுக்கணும். ஓகேவா? ரிஃப்ளெக்சிவ்னா ஏ மட்டும் ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் வச்சு எடுத்தோமா, சிமெட்ரிக் போது 2 எடுத்தோம் ஏ கமா பின்னு. பட் டிரான்சிட்டிவ் அப்படின்னும் போது ஏ பி சின்னு 3 எலிமெண்ட்ஸ் நம்ம எடுக்க போறோம். சரிங்களா? இப்ப பாருங்க எக்ஸாம்பிள் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஏ கமா பி, அதுக்கப்புறம் பி கமா சி. ஓகேவா? இப்ப இது வரைக்கும் என்னாச்சு, 3 எலிமெண்ட்ஸ் இருந்துச்சா. இப்ப இது ரெண்டுமே ஆருக்குள்ள இருந்துச்சுன்னா ஏ கமா சி என்ன பண்ணணும், ஆருக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இஸ் தட் கிளியர்? நான் எக்ஸாம்பிள் வச்சு சொன்னா உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்போ ஏ பின்னு 2 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு 1,2 எடுக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பி தானே கொடுத்துருக்காங்க, பி கமா சி. பினா இங்க நான் என்ன எடுத்தனோ அதுதான் எழுதணும். ஓகேவா? இதே இது பி தான். இப்போ பிசி அப்படின்னும் போது பினா என்னது, 2வா. பி கமா சி போது இன்னொரு எலிமெண்ட் எடுத்துக்கோங்க, 3 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சி ஏ கமா பி 1,2. ஓகே. பி கமா சி அப்படின்னா பின்றது இங்க என்னது, 2வா. அப்ப அதையே தான் எடுக்கணும், 2ன்னு. வேற எதுவும் மாத்தி நம்ம எடுக்க கூடாது. சரிங்களா? சோ 2 கமா சின்றதுக்கு பதில் நான் 3ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா இது எல்லாமே எதுல இருக்கு, எஸ்ன்ற செட்டுக்குள்ள இருக்கு இல்லையா? சோ இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இது ரெண்டுமே ஆர்க்குள்ள இருந்துச்சுன்னா ஏ கமா சி அப்படின்னா என்ன அர்த்தம், 1,3. ஏ கமா சி தானே கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டில. அப்போ ஏ என்னது, நம்ம எடுத்து பார்த்தா 1. அடுத்தது சி பார்த்தா 3. அப்போ 1,3ன்றதும் எனக்கு எதுக்குள்ளதான் இருக்கணும், அந்த ரிலேஷனுக்குள்ளதான் இருக்கணும். சோ அப்படி இருந்துச்சுன்னா அதுதான் என்னது, டிரான்சிட்டிவ் ரிலேஷன். சரிங்களா? புரிஞ்சுதா? டிரான்சிட்டிவ் ரிலேஷன்னா ஏ கமா பி கமா பி கமா சி அது ஆருக்குள்ள இருந்துச்சுன்னா தென் ஏ கமா சி கண்டிப்பா என்ன பண்ணணும், ஆருக்குள்ள இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம அந்த ரிலேஷனை டிரான்சிட்டிவ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அடுத்து நீங்க முக்கியமா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இனிமே நம்ம பார்க்க போற சம் எல்லாமே இந்த 3 ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணணும். சரிங்களா? 3 ப்ராப்பர்ட்டியுமே ட்ரூவா இருந்தது. ஓகேவா? ஏ கமா ஏ இப்போ ஃபர்ஸ்ட் ரெஃப்ளெக்சிவ் ப்ராப்பர்ட்டி எடுத்தோம்னா ஏ கமா ஏ ஆருக்குள்ள இருந்துச்சு அப்படின்னாலே அது ரெஃப்ளெக்சிவ்னு சொல்லிடலாம் நம்ம. அடுத்து ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர், பி கமா ஏ பிலாங்ஸ் டு ஆர் அப்படி இருந்தா அது சிமெட்ரிக்னு சொல்லுவோம். சோ இந்த 2 கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சா. அடுத்தது தேர்ட் டிரான்சிட்டிவ் அப்படின்னும் பொழுது ஏ கமா பி கமா சி, ஏ கமா சி இதுவும் ஆருக்குள்ள இருக்கணும். ஸோ அப்ப இதுவும் 3 ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ஆர்எஸ் அண்ட் எக்வலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? என்ன சொன்னா, எக்வலன்ஸ் ரிலேஷன். சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த 3 ப்ராப்பர்ட்டியுமே எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும். 3 ப்ராப்பர்ட்டியுமே எனக்கு என்னவா இருக்கணும், ட்ரூவா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நான் எடுக்கக்கூடிய ரிலேஷன் ஆர் என்னன்னு எடுத்திருக்கேன் நான் இதுல. ஸோ அப்ப அது எக்வலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? சில சம்ஸ்ல உங்களை டைரக்டா கேட்டிருப்பாங்க, என்னது இந்த தனித்தனியா இந்த ரிலேஷன்ஸை ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ரெஃப்ளெக்சிவ் ரிலேஷன் ப்ரூவ் பண்ணுங்க, அடுத்தது
சிமெட்ரிக் ரிலேஷனான்னு ப்ரூவ் பண்ணுங்க, இன்னும் டிரான்சிட்டிவ் ரிலேஷனான்னு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சில சம்ஸ்ல கேட்டிருப்பாங்க. சில சம்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆறுன்றது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அப்படி சொன்னா என்ன அர்த்தம், நம்ம இந்த 3 ரிலேஷனுமே தனித்தனியா எடுத்து போட்டு என்ன பண்ணணும், ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா?